பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. மார்கழி மாத பிறப்பையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோயிலில் ஆண்டாள் திருப்பாவை சொற்பொழிவு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ரங்கநாதனை தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு மாணிக்க வாசகர் சிறப்பு அலங்காரத்தில் கிரிவலம் நடைபெற்றது. 14 கிலோமீட்டர் தூர கிரிவலத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவன் பார்வதி வேடமணிந்து நகரி வாத்தியங்கள் முழங்க நடனமாடியவாறும் மாணிக்க வாசகர் பாடிய திருவெம்பாவை பாடலை பாடியவாறும் சென்றனர். மார்கழி மாத பிறப்பையொட்டி நெல்லையில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோயிலில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். சுவாமிக்கு நடைபெற்ற சிறப்பு மகா தீபாராதனையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் பெற்றனர். மேலும் நெல்லை டவுனின் முக்கிய வீதிகளில் பக்தர்கள் பஜனை பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கிராமத்தில் அமைந்துள்ள சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் மார்கழி மாத பிறப்பை ஒட்டி தீர்த்த கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 3 தீர்த்த குளங்களில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். திருச்சி மாவட்டம் கூத்தைப்பார் கிராமத்தில் அமைந்துள்ள ஆனந்தவள்ளி அம்மன் சமேத மருதீஸ்வரர் கோயிலில் இருந்து பக்தர்கள் திருப்பாவை திருவெம்பாவை பாடியவாறு வலம் வந்தனர். பஜனையில் பங்கேற்ற சிறுவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் பொதுமக்கள் பால் மற்றும் இனிப்பு கொடுத்து வரவேற்றனர். மார்கழி மாத பிறப்பையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தனர். மார்கழி மாத பிறப்பையொட்டி தூத்துக்குடியில் ராமானுஜ சபா சார்பில் நடைபெற்ற பஜனையில் ஏராளமான பள்ளி மாணாக்கர்கள் கலந்து கொண்டு திருப்பாவை திருவெம்பாவை மற்றும் ராமர் கிருஷ்ணர் பாடல்களை பாடியபடி வீதி உலா வந்தனர். இதனைத் தொடர்ந்து ராமானுஜ சபாவில் அமைந்துள்ள ராதாகிருஷ்ணன் மற்றும் கேதாரியம்மாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். Hare Krishna, Hare
மார்கழி மாத பிறப்பையொட்டி கரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோயில் மார்கழி மாத பிறப்பை ஒட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஐயப்ப பக்தர்கள் மற்றும் யாத்திரைகள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடினர். பின்னர் ராமநாத சுவாமி மற்றும் பர்வத வர்த்தனி அம்மாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாத பிறப்பையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த நவநீத கிருஷ்ணன் கோயிலில் 5 தலைமுறையாக பாரம்பரிய முறைப்படி பஜனை குழுவினர் பாடல் பாடி வழிபட்டனர். முன்னதாக காலை 6 மணிக்கு மங்கள இசையுடன் புறப்பட்ட மார்கழி பஜனை குழுவினர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து ஆண்டாள் திருப்பாவை பாடல்களை பாடினர். பஜனை குழுவினரின் பாடல்களை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பக்தி பரவசத்துடன் ரசித்தனர். அப்படியா? மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவில் முன்பாக பக்தர்கள் பெருமாள் பஜனை பாடியும் பெண்கள் கும்மி அடித்தும் ஆடியும் ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். மேலும் மார்கழி மாத பிறப்பை ஒட்டி இல்லங்களில் வண்ண வண்ண கோலமிட்டு பெண்கள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். மார்கழி மாதத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாவான வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு வரும் 30ஆம் தேதி அதிகாலை நடைபெறவுள்ளது. மார்கழி பிறப்பை முன்னிட்டு கோவை மாவட்டம் ஆனைமலையில் பள்ளி மாணவிகள் மார்கழி பஜனை பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றனர். ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை, மாணிக்க வாசகரின் திருவெண்பாவை ஆகியவற்றை பாடியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சங்குநாதம் முழங்க பள்ளி மாணவிகள் ஊர்வலமாக வந்து காண்போரை பரவசமடைய செய்தனர். மார்கழி மாத பிறப்பையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்வரைவர் கோயில் ஐக்கிரீவ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அரியலூரில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் 108 வலம்புரி சங்குகளை சிவாச்சாரியர்கள் பக்தர்கள் ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கடலூர் மாவட்டம் கீரப்பாளையத்தில் அமைந்துள்ள சோமநாதர் கோயிலில் 5வது சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. கோயிலில் சந்தனம், விபூதி, பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலாப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோபுரத்தின் மேலே உள்ள கலச குண்டலத்தின் மீது புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயிலில் கொடியேற்றத்துடன் மகா உற்சவ விழா துவங்கியது. ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெத்தாட்சி விநாயகர் கோயிலில் சோமவாரத்தை முன்னிட்டு சோமாஸ்கந்தருக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சோமாஸ்கந்தருக்கு தூபம் காட்டப்பட்டு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபாராதனை மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ காலத்தீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக தேவஸ்தான வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சவ மூர்த்திகள் உட்புறப்பாடு நிகழ்ந்தது. அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமிகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பெரிய கோயிலில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.